அனைவருக்கும் வணக்கம். தங்கமயிலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக பாண்டியன்னு அந்த தெரு வழியே நடந்து வராரு. என்னப்பா தங்கமயில் நீ இங்கே அப்படிங்கிறாங்க. மாமா நான் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்தேன் மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா ஓரளவு உனக்கு அப்படிங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு மாமா. நம்மளுக்கு வீட்டு வேலையில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கவனிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்குலாம் அந்த மாதிரி வேலைக்கு போகிறதுலாம் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எல்லோரும் வேலைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டு வேலையில் யார் பார்க்குறது, வீட்டில் உள்ள ஆட்களில் யார் கவனிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா கரெக்டு. நீங்கள் எல்லாம் கடைக்கு போயிடுறீங்க, மீனாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அரசி காலேஜுக்கு போயிடுறா, ராஜி காலேஜுக்கு போய்கிட்டே வேலையை பார்க்குறா அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்ம வேறு உளறிட்டு பண்ணிட்டு இல்லை மாமா ராஜி வந்து காலேஜுக்கு மட்டும்தான் போகிறா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு என்ன உளறனே? ஐயோ நான் வேறு எங்கள் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே உண்மையாக சொல்லிடுறேன்னா அதுவே பிரச்சனை ஆயிடுது, நான் எதுவும் சொல்லலை மாமா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா வளர்ற, ஏன் பதற, என்னாச்சு சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் மாமா கிட்ட முழுசாக சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து டீட்டெயில் என்ன சொல்லிடுறாங்க. ராஜி வந்து ஏதோ ஹோம் டியூஷன் எடுக்க போகிறாங்களாம், ஒரு வேற ஒருத்தவங்களோட வீட்டில் போய் டியூஷன் எடுக்க போகிறாங்களான்னு. என்னப்பா வேறவங்க வீட்டிலமா போய் டியூஷன்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மாம்மா அது பேர் வந்து ஹோம் டியூஷனு, மீனா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களோடைய குழந்தைகளாம், மீனா தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு மீனா வேறு இதில் சேர்த்து போட்டு விட்டுறாங்க. ஸோ இதனால் பாண்டியனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் ஆயிடுது. உங்கள் கிட்டக்க சொல்லாமல் என்கிட்டக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கோவப்படாதீங்க மாமா, என்கிட்டக்கே அவங்க பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. மீனா ராஜி அத்தைக்குமே இந்த விஷயம் தெரியும், இவங்க எல்லாம் கூடி பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த பக்கமாக போனதுனால என் காதில் விழுந்துச்சு, காதில் விழுந்ததுனால நான் போய் கேட்கலாம் இல்லை, நானாக தான் உங்ககிட்டக்க வந்து சொல்கிறேன், அத்தை ஏன் உங்ககிட்டக்க இருந்து மறைக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் வேணான்னு சொல்லி ராஜி வேறு ஏன் டியூஷன் எடுக்கிறா அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது, இதுக்கு மீனா வேறு ஹெல்ப் பண்ணுறாங்க மாமா, இந்த மீனாவுக்காவது கொஞ்சமாக தெரிய வேண்டாம் மாமா சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ணுறோமே அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பேசுகிறாங்க மாமா. நான் போய் எதுவும் கேட்டாலும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மாமா, என்னை அந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ நீங்கள் கோவப்படுறத பார்த்தா நீங்கள் போய் கோவத்தில் கேட்பீங்க போலுக்கு, எனக்கு அது வேறு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதை போய் கேட்காம அது எப்படி இருக்க முடியும்? அப்படி நீங்கள் கேட்குறதா இருந்தால் நான் சொல்லி தான் கேட்குறேன்னு சொல்லி கேட்காத மாதிரி நீங்கள் இருக்கணுமாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, எல்லோரும் விஷயத்தை மூடி மறைக்கும் போது நீ மட்டும் என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீல, அப்புறம் எப்படிப்பா உன்னை போய் நான் மாட்டி விடுவேன், இந்த விஷயத்தில் உன்னை பற்றி எதுவும் மாட்டி விடாமல் உனக்கு எதுவும் பிரச்சனை வராமல் நான் பார்த்து கேட்டுக்கிறேன், எல்லோரும் என்கிட்ட வந்து விஷயத்தை மறைக்கிறாங்களா, இதுக்கு ஒரு முடிவு கிட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடறாரு. வீட்டில் வந்து சரவணா அவங்களாம் இருக்காங்க, நேரம் கோமதி கத்துறாரு, எங்கடா ஆவா அப்படின்னு, இந்த இருக்காங்கப்பா அப்படின்ட்டு கோமதி வந்துடுறாங்க. என்னங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வராமல் அப்படியே கடைக்கு போயிருவே நினச்சேன், நீ என்ன இந்த வீட்டில் இப்போ எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டிங்களே, எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா, முடிவெல்லாம் நீங்களே எடுக்கிறீங்க என்ன, என்னாச்சுங்க என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இவர் கத்துற சத்தத்தை கேட்டு பழனி வந்துடுறாரு. மச்சான் என்னாச்சு மச்சான், இன்னும் உங்களுக்கு கோவம் போகலையா, நான் நேற்று புரோட்டா சாப்பிட்டது தான் இன்னும் பிரச்சனையாக இருக்கா, நேற்று ஏதோ ஒரு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் புரோட்டா வாங்கிட்டேன், அதுக்கு எதுக்கு மச்சான் இன்னும் கோவம் இருக்கீங்க, அந்த கோவம் இன்னும் தனியலையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா ஆச்சு என்னடா புரோட்டானே, அது வந்து நீ வந்து நேற்று உப்புமா செஞ்சிலன்னே, டேய் உறைஞ்சேனா, இப்போ அவங்க என்ன பிரச்சனை இருக்கா, என்ன பேசிகிட்டு இருக்கா, நீ வந்து கஞ்சிக்கு சேத்த பைய மாதிரி சோத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காடான்ட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. கதிரி எல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி கோமதி கேட்குறாங்க. ஏன்டா அந்த வீட்டில் வந்து ஒருத்தன் தான் நான் சொல்கிறது எதுவும் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பித்தான், இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. ராஜி எப்பா ராஜி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ராஜி மீனா ஓடி வராங்க. வாங்கப்பா வாங்க, உங்கள் 2 பேர் கூட்டணி ரொம்ப அமோகம், இப்போ எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் 2 பேர் தான் முடிவெடுக்கிறீங்க போலக்கு எல்லாத்துக்குமே அப்படிங்கிறாங்க. என்னாச்சுங்க எதுக்கு அவங்க சொல்கிறீங்க, நீ ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்ககிட்ட நடிக்காத. எப்போ ராஜி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லை, 3 பேர் டியூஷன் வீட்டில் வந்து எடுத்தியா நீ, அதுக்கப்புறம் வேண்டாம் நீ டியூஷன் எடுத்தால் உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பனும் கண்டமானி பேசுவாங்க வேண்டான்னு சொன்னேன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னீங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அந்த பிள்ளை, இந்த வீட்டில் வச்சு டியூஷன் எடுத்தால் தான் நான் வைகிறாங்கன்னு சொல்லி வேறு வீட்டில் போய் வீடாக போய் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறதையும் பயங்கரமாக ராஜிக்கு மீனாக்கெல்லாம் ஷாக் ஆகிடுது. இந்த விஷயம் எப்படி மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு கோமதிக்கும் வந்துறாங்க. உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கல அப்புறம் ஏன் கோமதி என்கிட்டக்க சொல்லலை அப்படிங்கிறாங்க. உங்ககிட்டக்க சொல்லணும் தாங்க வந்தேன், ஆனால் நேற்று நீங்கள் ரொம்ப கோவமாக இருந்தீங்கன்னு. ஓ கோவமாக இருந்தால் இந்த விஷயத்த சொன்னால் இன்னும் ரொம்ப கோவப்படுவேன்னு சொல்லி சொல்லலையோ அப்படிங்கிறாங்க. சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே நினைக்கலாங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் வந்துட்டு என்னப்பா சொல்லுவீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கு ஒன்றும் தெரியாதோ, அப்போ உனக்கே தெரியாமல் இந்த 3 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு நீங்களாக முடிவெடுக்கிறீங்க என்ன, இந்த இதுக்கு வந்து மீனா வேறு உடந்த, மீனா மூலமாக தான் இந்த டியூஷன் வந்து ஏற்பாடு வேறு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ செந்தில் வந்து மீனா பார்த்து அப்படின்னு மண்டையாட்டுறாரு. மீனாவுக்கு வந்து என்ன பேசுனே தெரில. ஐயோ போச்சு மாமாவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. படிக்க தானேப்பா செய்கிற, அப்புறம் எதுக்கு டியூஷன் எடுக்க போகிற, படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. கோமதி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எப்படி நொப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏற்கனவே இவங்க அப்பாவும் சித்தப்பாவும் திட்டமிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நகையை பணத்தை கொண்டு வந்து நம்ம தான் ஏதோ திருடி தின்ன மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த நகைக்கு பணக்கும் என்ன பதில் எதுவுமே தெரியவே இல்லை. இப்போ இந்த படிக்கிற பிள்ளை போய் நம்ம டியூஷன் அனுப்பி அந்த காசை வச்சு நம்ம உட்காந்து திங்கிறோன்னு சொல்லி அவங்க பேசவா, அப்படி என்னப்போ உனக்கு அவசியம், அப்படி என்ன நீ காலேஜ் போய்கிட்டே வேலை பார்க்கணுங்கிற அவசியம் அப்படி ஒன்றும் கிடையாது, உனக்கு சேர்த்து தான் இருந்தோ இன்னொரு
இன்னொருத்தையும் தான் இருக்கா, நீ சம்பாதிச்சு கொட்டுறேன், அடுத்த மாதத்துலேருந்து எக்ஸ்ட்ரா வேறு நான் ரூபா கொடுப்பேன்னு சொல்லி பெரிய வைராக்கியமாக வீராப்பாலாம் பேசிட்டுலாம் இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி அப்படிலாம் இல்லை மாமான்னு சொல்லி ராஜிக்காக மீனா வந்து மாமா அப்படிங்கிறாங்க. வாப்பா வா மீனா வா, நீ வந்ததுக்கப்புறம் தான்ப்பா இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் மாறுது. நீ தானேப்பா அந்த டியூஷனுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்க, நீ தானே அவளை டியூஷன் எடுத்து தூண்டி விட்டுருக்க, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கு, அவங்க வேலையை பார்த்தா போதும்ல அப்படிங்கிறாங்க. மாமா தூண்டி விட்டுருக்கீங்கிறீங்க, நான் எதுக்கு மாமா தூண்டி விட போகிறேன், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்துலேயும் நீ தான் மெயினாக காரணம், இந்த வீட்டில் வந்து பேசாமல் அமைதியாக நீ இருக்க மாட்டியோ அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. மீனாக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக அழுக வந்துடுது. ராஜி வந்துட்டு மாமா திட்டுறதா இருந்தால் எதனால என்ன திட்டுங்க மாமா, அக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதனால் பிரச்சனை வரும், மாமா கிட்டக்க முதலே சொல்லிடு, வேண்டாம் ராஜி நான் தான் எடுக்கிறேன்னு சொல்லி கம்பல் பண்ணி நான் தான் இதுக்கு முடிவு எடுத்தேன், அக்கா இது எதுவுமே சம்மந்தப்படவே இல்லை, ஸோ தயவு செஞ்சு என்ன திட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ மீனா வந்து அழுதுகிட்டே ஓடிடுறாங்க, அக்கா அக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ராஜி தான் போட்டு திட்டுறாரு, நீ அப்படி என்னப்பா அவசியம், உனக்கு ஏன் இப்போ டியூஷன் எடுக்கணும், உனக்கு சேர்த்து இவன் சம்பாதிக்கிறான் அப்படிங்கையும் பழனி வந்துட்டு ஏமாச்சா அவங்க டியூஷன் தானே எடுக்கிறேன்னா அதுக்கு எதுக்கு கொலக்கொத்த பண்ண மாதிரி இவ்வளோ தூரம் அவளை போட்டு திட்டுறீங்கன்னு, டேய் நீ கொஞ்சம் அமைதியாயிருடா, இந்த பார் ராஜிப்பா, இனிமேல் டியூஷன் எடுக்கிறது அது எடுக்கிறது இது எடுக்கிறேன்னு சொல்லி எந்த விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு. கோமதி நீ நல்லா கேட்டுக்கோ, அந்த மீனாவை நல்லா ஒழுங்குமுறையே இருக்க சொல்லு, தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கலப்ப வேண்டாம், அவளால் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வை அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டு போயிடுறாரு. டியூஷன் எடுக்கிறாங்களா டியூஷன் அப்படின்ட்டு கோவப்பட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு மீனா ரூமில் அழுதுட்டு இருக்காங்க. செந்தில் உள்ளே போகிறாரு. செந்தில் போகவே மீனாக்கு ரொம்ப அழுக வருது. செந்தில் பக்கத்தில் ஒரு ஷோட்டரில் செஞ்சு அழுகுறாங்க. மாமா என்ன இப்படிலாம் சொல்லலாம், நான் அந்த குடும்பத்துக்காக பிரச்சனை வரும்போதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ இதை நானே உட்காந்து சமாளிச்சிருக்கேன், ஆனால் என்னை பார்த்து நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ராஜி வந்து எங்கிட்ட ஒரு உதவி கேட்டா, அந்த உதவி வந்து நியாயமானதாக இருந்துச்சு, அதனால தான் அவளுக்காக ஒரு உதவி செய்யலாம்னு நினச்சேன். அதுவும் அவர்கிட்ட சொல்லாமல் திருட்டுத்தனமாக செய்யணுங்க அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. அவர்கிட்ட சொல்லலான்னு சொல்லி நாங்கள் நேற்றே பார்த்தோம், ஆனால் மாமா எவ்வளோ கோவம் வந்துடுன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. அதே மாதிரி மொட்டை மாடிக்கு வந்தார், அப்போ எவ்வளோ கோவமாக பேசினார், அதனால தான் நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சொல்லலை. ஆனால் அவர் இப்படி குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன், குடும்பத்தோட நிம்மதியை நான் கெடுத்துட்டேன்னு எனக்கு இப்பெல்லாம் பேசியிருக்கார், அது மனசு கஷ்டம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவர் கோவத்தில் ஏதாவது பேசியிருப்பார்ப்பா அப்படிங்கிறாங்க. கோவம் யாருக்கு தாங்க வரல, கோவத்தில் ஆனால் பேசுகிற வார்த்தைகள்னு ஒன்று இருக்குல்ல, கோவத்தில் என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசிடலாமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மாமா அதுவும் என்னை இப்படி பேசுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ தூரம் உங்களுக்காக நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு. சரி மீனா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, நீ உங்கள் வீட்டில் வளர்ந்த வளர்ப்பு வேறு, இங்கே வந்து வளர்கிற வளர்ப்பு வேறு, ஆனாலும் நீ எல்லாத்துக்கும் ஏற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் நீ நல்லா தான் செஞ்சுருக்காது, எனக்கு புரியும். அப்பா பேசுனது தப்பு தான், நான் கண்டிப்பாக அதை கேட்பேன், அப்பாட்ட கேட்காமலாம் இருக்க மாட்டேன். இப்போ கூட எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, மீனா செஞ்சது ஏன் தப்புன்னு சொல்லி திட்டுறீங்கன்னு. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி என்னால் கேட்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக அப்பா கிட்ட நான் கேட்பேன், உனக்காக கண்டிப்பாக நான் கேட்பேன். ஸோ அதனால் இதை வச்சு நீ எதுவும் ஒரி பண்ணாத, நீ எதுவும் மனசு கஷ்டப்படாத, ப்ளீஸ் மீனான்னு சொல்லி ஓரளவு சமாதானம் ஆகிறாரு. நெக்ஸ்ட்டு பாண்டியன் அவர் ரூமில் உட்காந்துருக்காங்க. ஆனால் உள்ள கோமதி வராங்க. அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்தாங்கன்னு சொல்லி நீட்டுறாங்க. என்னது இதுன்னு? ஸ்வீட்டு அது தெரியுது, இப்போ பெரியசா இங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்ன இது நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்துக்குறா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி படப்படன்னு கோவத்தில் திட்டி தீக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளையில வேறு திட்டிட்டீங்க. ஆமாம் எல்லோரும் 3 பேர் சேர்ந்து தானே கள்ளக்கலவனிங்க மாதிரி இந்த வேலையை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே நினைக்கவே இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்ல முடியல, கோவத்தில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட சொன்னால் சரின்னு சொல்லுவீங்களா நீங்கன்னு. ஆமாம் இப்போ மாட்டினதுக்கப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காதா அப்படிங்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறமா நாங்கள் என்ன திருட்டுத்தனமாக செஞ்சுருக்கோம், டியூஷன் எனக்கு ஒரு தப்பாங்க, பாவம் அந்த பிள்ளை ராஜி பிள்ளை கதிர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னால், ஆனால் பயமாக இருக்குது நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்கும் இந்த பிள்ளை சொல்லிச்சு. நேற்று உங்களோட சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் அந்த கோவத்தில் கற்றுன்னு கற்றுனீங்க, அதனால தான் சொல்லலை. அந்த பிள்ளை கதிருக்கு உதவி செய்யணுங்கிறது ஒரு பெரிய தப்பா, நீங்கள் கஷ்டமான நேரத்தில் இருந்தால் நானும் உதவி செய்ய தானே செய்வேங்க, அதுக்கே இப்படி வேண்டாங்கிறீங்க. அந்த பிள்ளை டியூஷன் எடுக்க சொன்ன வேண்டாங்கிறது நீங்கள் ரொம்ப சொன்னது ரொம்ப பெரிய தப்பு, கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்களும் கோவப்பட்டுட்டு போயிடுறாங்க கோமதி.